அம்மா அம்மா கொஞ்சம் போன் கொடுங்களேன். இரண்டி எதுக்குடி போன்? அம்மா கேம் விளையாடம்மா. இரு உங்களுக்கு தான் ஐஸ்கிரீம் செஞ்சு தரதுக்கோசம் எப்படி பண்றாங்கன்னு யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன். எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணி தர போறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. எப்படிமா? அதுக்கு எதுவுமே இல்லையே. இருடி ஆன்லைன்ல மோல்டு எல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கேன். மோல்டு கூட ஆர்டர் பண்ணிருக்கீங்க. சூப்பர்மா. சரி சீக்கிரமா செஞ்சு கொடுங்க. எப்படிமா செய்யறது? இருடி அதை தானே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ணி தரேன். ஜாலி ஜாலி. இருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னது, நான் இன்னும் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாளே. சிச்சோ, நான் இன்னைக்கு ஐஸ்கிரீம் செய்யலைன்னா அசிங்கமா போயிடும். எப்படியாவது இன்னைக்கு பண்ணியே ஆகணும். சரி பார்த்த வரைக்கும் போதும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். நம்ம செய்யறதுக்கு எல்லா திங்ஸையும் ஜாலியா நீ செய்ய போறோம். ஜாலியா இருக்க போது இன்னைக்கு கூலிங்கா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போறோம். ஜாலி ஜாலி ஜாலி. என்ன யாரையுமே காணோம்? ஆன்டி தான் இருக்காங்க. ஆன்டி ஆன்டி சொல்லுமா தனும், என்ன இங்க வந்திருக்க? ஆன்டி இன்னைக்கு எங்க அம்மா ஐஸ்கிரீம் செய்ய போறாங்களா, அதனாலதான் பசங்க கிட்ட எல்லாம் சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆனா யாருமே காணுமே. எங்க ஆன்டி? எல்லாம் வெயிலுக்கு பயந்துன்னு உள்ளே இருக்காங்க. அவங்க அம்மா யாரும் வெளியே அனுப்புறது கிடையாது. நான் தான் ஆன்லைன்ல ஒண்ணு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வரும்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி இரு, நான் போய் உங்க அம்மா கிட்ட கேக்குறேன் ஐஸ்கிரீம் செய்ய போறாளா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்குள்ள போயிடாத. ஆமா ஆண்டி, எங்க அம்மா சொல்லிட்டாங்க ஐஸ்கிரீம் தான் செய்ய போறேன்னு சொன்னாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு ஃபுல்லா நான் ஐஸ்கிரீம்லயே சாப்பிட போறேன். ஐஸ்கிரீம்லயே குளிக்க போறேன். என்னது ஐஸ்கிரீம்ல குளிக்க போறியா? ஆஹா, எனக்கு ஐஸ்கிரீம் அவ்வளவு பிடிக்கும். சரிங்க ஆண்டி, நான் வரேன். என்ன இவ ஐஸ்கிரீம்ல குளிக்க போறேன் அப்படி எப்படி சொல்லிட்டு போறா? சரி இரு, கலை வீட்டுல போய் கேட்டு வருவோம். என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டா வச்சுக்கோங்க, அடிக்கடி ஐஸ்கிரீம் செஞ்சு கூட கேட்பாளுங்க. இரு நான் கலைய போய் கேக்குறேன். கலை ஐஸ்கிரீம் செய்ய போறாளான்னு. என்ன இவ எப்ப பார்த்தாலும் கதவு சாத்தி வச்சுட்டு உள்ள அப்படி என்னதான் பண்ணுவானே தெரியல. கதவு சாத்தினபடியே இருக்கு. சரி உள்ள போய் கேட்போம். எங்க ஆளே காணும் கிச்சன்ல. சரி பெட்ரூம்ல போய் பாப்போம். என்ன இங்கேயும் காணும்? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கியா? என்னடி மீரா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கியாமே. ஐஸ் செய்ய போறேன்னு சொன்னியாமே. தனு வந்து என்கிட்ட சொன்னான் ஐஸா செய்ய போற. ஆமாக்கா, சம்மருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் ஐஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பண்ணு. ஆனா உன் பொண்ணு என்ன குளிக்க போறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துட்டு வச்சுக்கோ. இதுக்கப்புறமேட்டு ஐஸ் பண்ண உன் தொலைதான் வாங்குவாளுங்க, பாத்துக்கோ. அக்கா போக்கா, குழந்தைங்க தானே பண்ணி தரேன். சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா எல்லாமே வாங்கி வந்துட்டேன். ஆனா எப்படி பண்றது திருப்பி இன்னொரு வாட்டி யூடியூப் பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி பாரு. செஞ்சா எனக்கும் 2 எடுத்துன்னு வந்து கொடு. சரியா? அப்புறமா வந்து பாக்குறேன் செஞ்சது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆமா, அது ஏதோ மோல்டு எல்லாம் வேணுமாமே. இருக்குதா? அக்கா எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டக்கா. அதோ 10 நிமிஷத்துல வந்துரும். 10 நிமிஷத்துல வந்துருமா? அப்ப பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பண்ணு. கலக்கு. சூப்பர். வந்தா ஒரு 2 குத்தானுப்படி வரேன் நானு. எனக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அந்த அக்கா வர 2 குத்தானுப்புன்னு சொல்றாங்க. சரி வா, ட்ரை பண்ணி பாத்துருவோம் எப்படின்னு சொல்லிட்டு. நல்லா திக்கான பாலை எடுத்துட்டு, இந்த பால்ல நான் என்னென்ன போட்டிருக்கேன், சர்க்கரையும் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு நல்லா கலக்கி நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியா எடுத்து இப்படிதான் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி எனக்கும் வந்துருச்சு. சூப்பரா வந்திருக்குல்ல. இதுல பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா கொதிச்சு நல்லா திக்கானோன்னு இந்த பதத்துக்கு வரணும். பத்தியா எவ்வளவு திக்கா ஐஸ்கிரீம் ஸ்டேஜ் இதுதான். இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சாலும் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை அப்படியே எடுத்து ஒரு ட்ரேல ஊத்தி வச்சாலும் வச்சிடலாம். நான் அப்படியே எடுத்து ஒரு ட்ரேல தான்ப்பா ஊத்தி வைக்க போறேன். எப்படி வருதுன்னு பார்க்க போறேன். அப்ப ஆன்லைன்ல வாங்கினதெல்லாம் வந்துருச்சு. இந்த ட்ரேல எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 பீஸ் இருக்கு. 6 இது ஒரு 6 மொத்தம் 12 போதும். மேல இருக்கிற குச்சியெல்லாம் இப்படி எடுத்து ஓரமா வச்சுட்டு கொஞ்சமா எடுத்து ஊத்துவோம். நான் ஒரு பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி வரும்னு தெரியல, பாக்கலாமே. எல்லா குச்சியும் எடுத்துருவோம். ரெட் கலர், எல்லோ கலர் ரெண்டுத்தையும் எடுத்தாதான் நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப ஜாலியா சுப்பிடுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா கலக்கிட்டு இப்ப எடுத்து அதுல ஊத்த போறேன். இதோ வரமா. இப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் செஞ்சுட்டேன் பாரு. கத்திக்கிட்டே இருக்காது. அதை வந்துட்டேன் பாரு. ஒரு கரண்டியே ஊத்துறேன். ஃபுல்லா ஒண்ணு ஊத்துனாதான் எவ்வளவு டேஸ்டாவும் எவ்வளவு எம்மியாவும் இருக்கும்னு பார்க்க முடியும். நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. ஒன்னும் இல்ல, நல்லா பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் மாவை எடுத்து அதை கரைச்சி அதுல ஊத்திடணும். நல்லா கொதி வரும். அப்ப நல்லா போட்டு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு திக்கான பதத்துக்கு வரும். அப்ப நீங்க கையில வச்சிருக்க முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எது கிடைக்குதோ அதை போட்டு ஒரு கலருங்க. அப்புறம் உங்களுக்கு
உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை போடுங்க. சர்க்கரை போட்டா தானே டேஸ்ட் கிடைக்கும். அதனால சர்க்கரையை போடணும். சர்க்கரையை போட்ட பிறகு ஒரு கலக்கு கலக்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பதம் வந்துடும். நல்லா ஆறணுன்னே இந்த மாதிரி ட்ரேயிலையும் ஊற்றி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வீட்டில் இருக்கு இல்லையா கிளாஸ், குட்டி குட்டி கிளாஸ், அந்த கிளாஸை கூட ஊற்றி வைக்கலாம். ஊற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு ஐஸ் இருக்கும்ல, அதோட குச்சி இருக்கும் பாருங்க. வீட்டுல நிறைய பேர் வச்சிருப்பீங்க. கிராஃப்ட் எல்லாம் செஞ்சுட்டு அந்த குச்சி எடுத்து நடுவுல அந்த கிளாஸ் நடுவுல சொல்லி உள்ள வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு காலையில எழுந்து பாத்தீங்கன்னா நம்மளே வீட்டுல ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சிருப்போம். சூப்பரா இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எல்லாத்துலயும் ஊத்திட்டேன் இந்த ஆறுத்துல. இப்ப இந்த ஆறுத்துலயும் இந்த குச்சி சொறி வச்சிடலாம். ரெட் கலர் குச்சி சூப்பரா இருக்கும்ல. எனக்கு ரெட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ரெட் கலர் சாரியே கட்டியிருக்கேன். அதனால ஆறுத்துலயும் ஒரு குச்சியை சொறி வச்சிடணும். ஆல்ரெடி நீங்க ஐஸ்கிரீம் வீட்ல செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம போய் ட்ரை பண்ணி பாருங்க. இப்பவே சூப்பரா வரும். ஏன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு ட்ராக் முச்சாச்சு. இப்ப இன்னொரு இதுல பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே ஊத்திக்கணும். நான் ஒரே ஒரு பால் பாக்கெட் தான் எடுத்தேன். சூப்பரா வந்திருக்கு. இது எம்மியாவும் இருக்கு. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது ஃபிளேவர் வேணும்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க தர்பூசணி ஃபிளேவர்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீங்க வீட்ல ஏதாவது பெப்சி, 7up அந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ட்ரே வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஃபுல்லாக அந்த ஜூஸை இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு அதில் ஒரு ஐஸ் கியூபை வச்சு சொறி வச்சாமோ இல்லை இதோட மோல்டோட மூடி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சாலுமே நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் கிடைச்சிரும். என்ன ஐஸ்கிரீம்? இப்போ நீங்கள் ஃபேண்டா எடுத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஐஸ்கிரீம் கிடைக்கும். கோக் எடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? கிரேப் ஐஸ்கிரீம் கிடைக்கும்ல. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். நீங்க மறக்காம இதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லுங்க. அம்மாவே உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. சரியா? நான் சொல்ற டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வெளியே நம்ம ஐஸ்கிரீம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? நான் சூப்பரா பண்ணிட்டேன். இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா யூடியூப்ல போய் பாருங்க. ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுங்க. விதவிதமான ஐஸ்கிரீம் வரும். இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், தப்பே கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனாலதான் சரி ஓகே, நான் சூப்பரா பண்ணிட்டேன். இப்ப என் பசங்கிட்ட போய் சொல்ல போறேன். நான் வாங்க போய் பார்க்கலாம். அப்பாடி, ஒரு வழியா ஐஸ்கிரீம் செஞ்சுட்டு வந்தாச்சு. இப்பதான் திருப்தியா இருக்கு. இன்னும் ஒரு நாளைக்கெல்லாம் ரெடி ஆயிடும். 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுமா? 5 நிமிஷத்துல ஆகும்னு பார்த்தா 8 மணி நேரம் ஆகுமா? அந்த பொண்ணு என்ன சொல்ல போறேனே எனக்கு தெரியல. இந்த பேர் சொல்லினே வந்துட்டா. என்னடி சொல்லு மா, ஐஸ்கிரீம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணிட்டேன்டி, ஆனா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் ஆகும் வரத்துக்கு. நாளைக்கு நீ நைட் பண்ணிருக்கல, நாளைக்கு தான் ஆகும். ஓ, நாளைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? சரி வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் நானு. ஜாலி. சரி இருக்கட்டும். அதுக்குன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்காது. அதிகமும் சாப்பிடக்கூடாது. சரியா? அதெல்லாம் சாப்பிட மாட்டோமா. என்னமோ பக்கத்து வீட்டாண்டிகிட்ட போய் சொன்னியாமே, அதுலயே குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இல்லம்மா, சும்மா உங்களை வெறுப்பேத்தி இருந்தம்மா நானு. அதனாலதான் சரி ஏதோ ஒண்ணு பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே சேர்ந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்க. பாய்.